ஹலோ ஹலோ ஹலோ. இதில் வந்துட்டு நான் போன தடவை என்ன பேசியிருப்பேன், நான் எபிசோட் 1, 2 பற்றி பேசியிருப்பேன். இப்போ வந்துட்டு நான் 3 and 4 பற்றி நான் பேசியிருந்தேன். அதுக்கும் முன்னாடி இந்த இதில் வந்துட்டு ஓப்பனிங்னு ஒன்று உண்டு. ஓப்பனிங்க்கு அனிமேஷன் சூப்பராகவே இருக்கும். ஏன்னா வந்துட்டு அந்த ஓப்பனிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த அனிமேஷன் பண்ணியிருப்பாங்க. நான் எபிசோட் பார்க்கும்போது ஓப்பனிங் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கு அப்பா இப்போ தான் ஓரளவுக்கு அந்த ஆர்ட் ஸ்டைலுக்கு இது பண்ணி அனிமேஷன் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, மாங்காவில் இருக்கிறது அப்படியே போட்டால் கூட போதும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் மாங்காவில் இருக்கிறது அப்படியே கொண்டு வந்தால் என்ன ஆகுன்றதையும் நான் இவங்க மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலி இந்த தேர்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா, தேர்ட் எபிசோடில் இதில் தான் பக்கார்டு ரீப்பர் வெர்சஸ் காரோ அப்படின்ற ஒரு ஃபைட் நடக்கும். ஆக்சுவலி ட்ரெய்லரில் நான் என்ன நினச்சேன், ட்ரெய்லரில் இருக்கிறது அப்படியே வந்தால் கூட அனிமேஷன் குவாலிட்டி நல்லா தான் இருந்திருக்கும். நானும் இப்போ அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் இந்த மாதிரி தான் இருக்கும், அப்படி இருக்கும்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் அனிமேஷனில் தான் இருந்துச்சு, நான் அதுவும் குத்தம் சொல்லலை. பட் சிம்பிளாக சொல்ல போனால், நீங்கள் சீசன் 1 சீசன் 2 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஒரே செகண்ட்ஸு ஒரே நிமிஷத்தில் வரும். இப்போ 12 எபிசோட் இருக்குன்னா இப்போ வந்து சீசன் 1 12 எபிசோடு, ஒரு எபிசோடுமே 24 minutes and 0.1 seconds அப்படின்ற ஒரு இதில் இருக்கும். சில இதுக்கு மாறலாம். ஆனால் ஒரு எபிசோடில் ஒரு டைமிங் இருந்துச்சுன்னா அது கடைசி எபிசோடு வரைக்குமே அந்த டைமிங் வந்து கீப்அப் பண்ணணும் அப்படின்றது தான் ஒன் பஞ்ச் மேனில் இருக்குது. இந்த எபிசோடு போல இருந்தது. நீங்கள் சீசன் 1லேயே அந்த மாதிரி தான் இருக்கும், சீசன் 2லேயே அந்த மாதிரி தான் இருக்கும். சீசன் 1ல் 12 எபிசோடு, 12 எபிசோடு, ஒரு எபிசோடு வந்து இவ்வளோ நிமிஷம் தான் இருக்கும். அதே தான் சீசன் 2லேயும் இருக்கும், சீசன் 3லேயும் இருக்கும். சீசன் 3ல் என்ன மேட்ருனா, அந்த அந்த நிமிஷத்தை வந்துட்டு அவங்க கீப்அப் பண்ணணுன்றதுக்காக அந்த ட்ரெய்லரில் நம்ம பார்த்தோம்ல, எவ்வளோ நிறுத்தி நிதானமாக அந்த சீனே ரொம்ப பில்டப்பாக இருக்கும். அந்த அனௌன்ஸ்மெண்ட் இது ட்ரெய்லர் பார்த்துட்டு சீனை நான் டவுன்லோட் பண்ணி வச்சு ஒரு அன்கவுண்டபிளி நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். ஸோ அந்த லெவலுக்கு அது வந்து பில்டப்பாக இருந்துச்சு. அது அவ்வளோ நிறுத்தி நிதானமாக பேசியிருப்பாங்க. ஆனால் இந்த எபிசோடில் அதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக பேச ஆரம்பிச்சிட்டான். மனப்பாடம் பண்ண மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். துன்னணி குறைவு அப்படின்னு மனப்பாடம் பண்ண மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். எனக்கு அதிலே வந்து டென்ஷன் ஆகிட்டேன். எனக்கு ஏன்டா நான் வந்துட்டு மேடோஸ் அவன் வந்து பெஸ்ட்டாக பண்ணிட்டான், அவனை விட்டுருங்க, அவனை கம்பேர் பண்ண வேண்டாம். அவன் பண்ணதையும் அவன் கெடுக்கிறான், நீ பண்ணதையும் எடுக்கிறான், நீ கெடுக்கிற. நீங்கள் நிறைய பேர் அட்ரஸ் பண்ணணுன்னா ஒரே ஃப்ரேமை வந்து திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுதாங்க அப்படின்னு ஒரு அட்ரஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாம் ஆக்சுவலி ட்ரூ பண்ணியிருக்காங்க. பட் அவங்க என்ன ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா, அந்த டீமன் ஸ்லேயரில் இவங்க வந்து 5-6 திருப்ப அதை யூஸ் பண்ண அது வந்துட்டு நமக்கு வந்து துல்லியமாக தெரிஞ்சிருது. இது வந்துட்டு ஒரே ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அந்த ஃப்ரேமே ஒரு 2 திருப்பு காமிச்சிருந்தா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. அது ஒன்று. அதே மாதிரி நம்ம ரீப்பரோட ஜெண்டர் ஸ்வாப் அந்த விஷயம், இது எப்படி சொல்கிறது, இது வந்துட்டு இந்த ஆர்ட் ஒர்க்கில் வந்துட்டு அந்த பிரச்சனை. நீங்கள் வந்து நருட்டோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நருட்டோவில் வந்து சில இதை பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பெயின் மாதிரியே இருக்க மாட்டான், நருட்டோ மாதிரியே இருக்க மாட்டான். அது வந்துட்டு அந்த அனிமேஷனுக்கு அந்த இது ஃப்ளோக்கு வரதுக்காக ரெடி பண்ணது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஷேடிங் வைஸும் சரி, அந்த அந்த ரீப்பர் ஷேடிங் முதற்கொண்டு பெண் மாதிரியே தான் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா இதில் வந்து குறை சொல்ல வேண்டியது ஆர்ட் டைரக்டர் தான். ஆர்ட் டைரக்டரை விட்டு தள்ளுங்க. டைரக்டர் வந்துட்டு அவனை விடுங்க. ஆர்ட் டைரக்டர் தான் இதில் வந்து நம்ம குறை சொல்ல வேண்டிய ஒரு ஆள். ஆர்ட் டைரக்டர் தானே வந்துட்டு இந்த விஷயத்தை பார்த்துருக்கணும். இது வந்து கேர்ள் மாதிரி இருக்குது, நம்ம மாற்றிருக்கணும் அப்படின்ட்டு. அது வந்து ஒரு இதில் வந்துட்டு அந்த அவுட்லைன் மட்டும் வச்சு பண்ணுறதா இருந்தால் சரி, ஓகே, பரவாயில்லன்னா. ஷேடிங் கொடுக்குற அளவுக்கு டீட்டெயிலிங் வந்து அந்த ஒரு ஃபால்ஸ் ஃப்ரேமில் வச்சுருக்காங்க. விச் மீன்ஸ் ஆர்ட் டைரக்டர் இந்த இதில் சரியாக ஒர்க் பண்ணலை. அது ஒன்று. சில சீக்வன்ஸில் இப்போ அவன் வந்து துப்பும் போது, அதாவது அந்த பல்லை வந்து துப்பும் போது அவன் அந்த ஃபேஸ் வந்து பெருசாகிச்சு, அப்புறம் மாங்காய் பேனல் மாதிரி ஆச்சு. அதான் ஆக்சுவலி நான் போன வீடியோ சொன்ன மாதிரி
இவங்க வந்து மாங்காவை வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இவங்க யோசிச்சிருக்காங்களே ஒழிய, இவங்க வந்துட்டு சரி இதை வந்துட்டு எப்படி எலிவேட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மாங்காவா நீங்கள் அப்படியே அனிமேட் பண்ணுறதுக்கும், அந்த மாங்காவில் இருக்கிறத அந்த பேனலையே உங்கள் ஸ்டைலில் அனிமேட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதனால தான் ஃபேன் அனிமேஷன்ஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. சில பேர் வந்து இந்த ஸ்க்ரபிள் அனிமேஷன், ஃபேன் அனிமேஷன் இருக்கும், அதுவும் பார்ப்பாங்க. ஏன்னா அது வந்து அவங்க வே ஆஃப் செட்டிங்ஸ், அவங்க வந்து அவங்க வே ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ ஜேசி ஸ்டஃப் வந்துட்டு அவங்களோட வேயை அவங்க ஃபாலோ பண்ணலை. எப்படின்னா நீங்கள் வந்து சீசன் 2ல் பார்த்தீங்கன்னா அவன் அந்த சீக்வன்ஸ்லேயே வந்துட்டு அவங்க வே ஆஃப் இது இருக்கும். அந்த ஒரு அனிமேஷனை அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஆர்ட் ஒர்க் சரியில்லை, அதுலேயும் ஆர்ட் ஒர்க் வேலை பார்க்கல, ஆனால் அனிமேஷன் வைஸும் நல்லா பண்ணியிருப்பாங்கல்ல. பட் ஒன் திங் நான் வந்துட்டு கண்டிப்பாக அதை அட்ரஸ் பண்ணி ஆகணும். அந்த பக்கார்டு அந்த சீனுக்கு வந்துட்டு கொரியோகிராஃபி ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. எப்படின்னா மாங்கா பேனல் அளவுக்கு இது பண்ணனாலும் கொரியோகிராஃபி ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த யாரோ டாச் பண்ணுறது அந்த மாதிரி சீக்வன்ஸ் உண்மைக்குமே நல்லா இருந்துச்சு. ஆனால் இது வந்து 5th எபிசோடில் இல்லை, அதுக்கு நான் அப்புறம் வரேன். ஆனால் நிறைய பேர் வந்து அட்ரஸ் பண்ணணுன்னா நிறைய இதில் வந்து டிஸ்கோ பேனல்ஸ் வைக்காங்க, டிஸ்கோ பேனல்ஸ் ப்ளூ ஃப்ரேம் வைக்காங்க. ப்ளூ ஃப்ரேம் நல்லா இல்லை, அது என்ன கேட்டால் அது வந்து சில இதை கெடுக்குதுன்னே சொல்லலாம். ஆனால் இந்த டச் மாக்கி பேசும்போது ரெட் அண்ட் க்ரீன் வைக்கிறது அது நல்லா இருந்தது. அது வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அது பேசும்போது வைக்கிறது அதெல்லாம் ஓகே. ஆனால் ஒரு பெஸ்ட்டான மாங்கா பேனலுக்கு வந்துட்டு ப்ளூ ஃப்ரேம் வைக்கிறது வந்துட்டு என்ன கேட்டால் செட் ஆகலை. இவங்க ப்ரீவியஸ் ஒர்க் அந்த அனௌன்ஸ்மெண்ட் ட்ரெய்லரில் கூட அந்த காரோவோட ஃபேஸ் காமிச்சிருப்பாங்க, அது ஆக்சுவலி குட், நல்லா இருந்துச்சு. ஆனால் அதே விஷயத்தை இவங்க வந்துட்டு மாடிஃபை பண்ணி ப்ளூ ஃப்ரேம் வச்சது சத்தியமாக நல்லா இல்லை. அது நல்லா எனக்கு அது பெர்சனலி எந்த விதமான அஃபென்ஸும் இல்லை, யாருக்குமே அது பிடிக்கலை ஃபஸ்ட்டு. அதே மாதிரி இந்த 4th எபிசோடில் வந்துட்டு நிறைய இது பேப்பரிஸ்டிக்காக தான் இருந்தது. எப்படின்னா 4th எபிசோட 3rd எபிசோட் ஃபஸ்ட் சொல்லிடுவோம். 3rd எபிசோடில் வந்துட்டு ரொம்ப பிக்சரிஸ்டிக்காக இருந்தது. எவ்வளோக்கு எவ்வளோ பிக்சரிஸ்டிக்காக இருக்க முடியுமோ இந்த ஃபைட்டு கடந்து போனோம்னா ரொம்ப பிக்சரிஸ்டிக்காக இருந்துச்சு. அந்த இது அது எப்படி அதாவது பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுக்கு ஒரு அளவு இருக்குல்ல. ஆனால் 4th எபிசோடு இதே கதை தான். அது எப்படின்னா அது வந்து ஸ்டார்டிங் எப்படின்னா அந்த காரோ உள்ளே வர்றது, நடந்து போகிறது, அது வந்துட்டு ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. ஆனால் இந்த காரோ என்ட்ரி சீனு, அப்புறம் ரீப்பர் வந்து அடிக்கிறது, காரோ பிடிச்சி பஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இது நிறைய பேர் குறை சொன்னாங்க, ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. அவங்க என்னென்னா மாங்காவை அப்படியே ரீக்ரியேட் பண்ணணுன்னு தான் நினச்சாங்களே ஒழிய அவங்களுக்குன்னு அந்த ஒரு ஸ்டைலை அவங்க ஃபாலோ பண்ணல. ஸோ அவங்க மாங்காவுக்கு கரெக்டாக பண்ணாங்கன்னா அந்த மாங்காவுக்கு அந்த சீன் அப்படி தான் இருந்தது. ஆனால் அவங்களோட எசன்ஸ் அதில் இல்லை. ஒரு ஸ்டூடியோவோட எசன்ஸும் கலந்துருக்கணும், பட் அதை அவங்க பண்ணலை. ஆனால் அந்த சீன் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் ரூமர் போய்கிட்டே இருந்துச்சு, 5th எபிசோடு வந்துட்டு இந்த அனிமேவை காப்பாற்றும். 5th எபிசோடில் தானே ஒரோச்சியும் ஓவர் கிரவுண்ட் ரோவர் வருது, ஒரோச்சி ஃபைட் வருது இப்படின்னு சொல்லி அப்புறம் ரூமர்ஸ் கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எபிசோடு நல்லாயிருக்கும் பாருங்கள் அப்படின்ட்டு நிறைய அதில் இருக்க சீன்ஸ் எல்லாம் போட்டு காமிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தான். ஆனால் அந்த பிக்சர் இருந்துச்சே ஒழிய நிறைய பேருக்கு சில பேர் ஹோப்பும் திரும்ப வந்துச்சு. நிறைய பேர் வந்துட்டு அதை இதுவும் பண்ணாங்க, சரி ஓகே இந்த எபிசோடாக காப்பாற்றுவோம் அப்படின்ட்டு எல்லாருமே வெயிட் பண்ணாங்க. 5th எபிசோடு வந்துச்சு. ஆனால் என்ன ஆச்சு?